ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் 2 கடையோட 5000 ஸ்கொயர் ஃபீட்ல மொத்தம் 6 ரூமுங்க, 6 போர்ஷனோட ஒரு வீடு தாங்க சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். மொத்த வாடகை வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபாய் கேரண்டிங்க. நீங்க இந்த வீடை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய ஓனரே வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு உங்களுக்கு ஆளை வச்சு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வர மாதிரி செட் பண்ணி தான் உங்க கையிலேயே வந்து ஒப்படைப்பதா வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மெயின் ரோட் மேலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குற இந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 கடைகளோட 2 பிஹெச்கேல 3 போர்ஷனும் 1 பிஹெச்கேல 3 போர்ஷனும் மொத்தம் 6 போர்ஷனோட இருக்கக்கூடிய வீடு தாங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸில் ஒரு கடைக்கு வாடகைக்கு விட்டு நல்ல ஒரு ரெண்டல் ஈல்டிங் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு. சென்ட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 60ங்க, சரிங்களா? ஸோ 4.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியில் வந்து கட்டப்பட்ட வீடு தான். கீழே கமர்ஷியல் பர்பஸ்க்காக 2 கடை வந்து வாடகைக்கு இருக்காங்க. மேலே வந்து 2 பிஹெச்கேல ஒரு 3 போர்ஷனும் 1 பிஹெச்கேல 3 போர்ஷனும் மொத்தம் 6 போர்ஷனோட இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாடகை 1 லேக் கேரண்டேடுங்க. இப்போவே வந்து புக் ஆயாச்சுங்க வாடகைக்கு, ஓகேங்களா? ஸோ கடையெல்லாம் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிடுறேங்க. இது ஒரு போர்ஷன் கடையும் அந்த சைடு ஒரு போர்ஷன் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் பார்த்தே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது உங்களுக்கு ஜலமூலையில் போர்வெல் வந்துடுதுங்க. தண்ணி தொட்டி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்துடுது, ஓகேங்களா? 10,000 லிட்டருக்கு மேலே பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் சுற்றி ஸ்பேஸ் இருக்குங்க, ஓகேங்களா? பில்டிங் வந்து இப்போ புது பில்டிங்கை இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஜலமூலா வந்து இழுத்த சைட்டு தான், ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமோட இருக்கக்கூடிய போர்ஷனுங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. என்ட்ரானா ஹாலுங்க, ஹாலில் இருந்து உங்களுக்கு பெட்ரூம்ங்க, ஓகேங்களா? இது ஒரு பெட்ரூம், இது ஒரு செகண்ட் பெட்ரூம்ங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்துடுதுங்க, ஓகேங்களா? இப்போ தான் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அக்னி மூலையில் கிச்சன் வந்துடுது உங்களுக்கு. அக்னி மூலையில் உங்களுக்கு செல்ஃபோட கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கேல ஃபர்ஸ்ட் போர்ஷனுங்க. அதே மாதிரி சென்டரில் வந்து பில்டிங்கோட சென்டரில் ஸ்டேர் வந்துடுதுங்க. முன்னாடி இது வந்து கடை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 2 பிஹெச்கே பெட்ரூம் ஹவுஸ் பார்த்துட்டோம். ஸோ அதை ஒட்டியே ஸ்டேருங்க சென்டரில். இங்கேயே ஒரு டாய்லெட், காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட் நம்ம கடை வாடகை விடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்துடுதுங்க. அதாவது சைட்டினுடைய அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் வந்துடுது. வாஸ்துப்படி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேரில் மேலே ஏறி வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிச்சிடும் பாருங்களேன். இதுதாங்க வியூ. ஸ்டேர்லேருந்து ஏறி வரோம். ஸோ உங்களுக்கு இதுதான் வியூ, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் போர்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இது ஹாலுங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துடுது. இது பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துடுதுங்க. ஸோ வென்டிலேஷனுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுங்க. இப்போ நம்ம தேர்ட் போர்ஷன் பார்க்குறோங்க. இதில் என்ட்ரானோன்னா ஹால் வந்துடுதுங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமும் வந்துடுதுங்க. ஸோ இது வந்து அக்னி மூலையில் உங்களுக்கு கிச்சன் வந்துடுதுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடை பொறுத்த அளவுக்கு காம்பேக்ட் சைஸுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வாடகை விடுறதுக்கெல்லாம் பெட்டர் ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருங்க. செகண்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி வந்தோம்னா இங்கே வந்து 1 பிஹெச்கேல ஃபர்ஸ்ட் போர்ஷனுங்க, ஓகேங்களா? ஸோ என்ட்ரானே ஹாலு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அக்னி மூலையில் கிச்சனுங்க, ஓகேங்களா? சின்ன டைப்பில் கிச்சன், ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துடுதுங்க. மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு காமன் டாய்லெட்டாக அவுட்டரில் ஒன்று வந்துடுதுங்க. அவுட்டரில் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்துடுது. ஸோ இதுதான் வியூங்க. முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ, ஓகேங்களா? இப்போ செகண்ட் போர்ஷன், செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் போர்ஷனுக்கு வந்திருக்கோம். இதுவும் சேம் அதே டைப் தாங்க, சேம் அதே டைப் தான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வந்து அட்டாச்சு இல்லைங்க இந்த போர்ஷனை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா? இதில் அவுட்டரில் வந்து காமனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பெட்ரூம், தேர்டு போர்ஷன் பார்க்குறோம். தேர்ட் போர்ஷன் உங்களுக்கு என்ட்ரானோன்னா கிச்சன், ஹால், பெட்ரூம், இதுக்கு அட்டாச்சு வந்துடுதுங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அட்டாச்சு, அதுக்கு வந்து அவுட்டரில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போகிறோங்க. ஸோ இந்த டெரஸ், இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு தெளிவான குவாலிட்டிங்க. அவர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து தான் பக்காவாக டிசைனிங் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. செங்கல்ல எடுத்த பில்டிங் உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியுங்க. செங்கல் அண்ட் சிமெண்ட்டுங்க, ஓகேங்களா?
மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு போடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்லேயே கொண்டு வந்துட்டாருங்க. இந்த ஆங்கிள் எல்லாமே பில்லர்லேயே உங்களுக்கு கொண்டு வந்துட்டாரு. நீங்கள் ஷீட் போடுறதுனாலும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷீட் போட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கான தனி சார்ஜஸ் வருங்க. இப்போ வந்து ஷீட் போடாமல் அப்படி பில்டிங் ரேட் வந்து கோட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதுதாங்க அவுட்டர் லுக்கு. பக்கத்திலே கம்பெனிலேருந்து எல்லாமே இருக்குது, தெளிவான குவாலிட்டியில் இருக்குது. ஒத்தக்கால் மண்டபத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டேட் ஹைவே இதாங்க. இப்போது பாருங்கள் வண்டி, இது ஸ்டேட் ஹைவே. ஸ்டேட் ஹைவேங்க இது. அப்படியே அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே உங்களுக்கு பல்லடமே போகுதுங்க. இது ஸ்டேட் ஹைவே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடை பொறுத்தளவுக்கு டிடிசிபி அப்ரூவல்லேருந்து தனி பட்டாலேருந்து எல்லாமே கிளியராக வச்சிருக்கிறாருங்க. ஸோ நீங்கள் லோனுக்கு போகணுன்னாலும் தாராளமாக லோன் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது நான் பார்த்துக்கிறேங்க. சரி, உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துக்கும் பட்சத்தில் ஃபுல் லோனே போகிறதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சது, இந்த பில்டிங் குவாலிட்டி எல்லாமே தெளிவாக இருக்குங்கிறது நீங்கள் உணர்றீங்க மனசில் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லீகல் பேப்பர்ஸ் வாங்குவோம். லீகல் பேப்பர்ஸ் வாங்கி லீகல் பார்த்து லீகல் வந்து 100% கிளியராக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம போகணுங்க. டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக எஸ்கேஜே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. மாதம் 1 லட்ச ரூபா வாடகை, விலை 2 கோடி ரூபாய். இதுல இருந்தும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறது தாங்க. நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.